My dear students, this is Class 12 Maths Chapter 5, Exercise 5.5 question number 1 பார்க்க போறோம். A bridge has a parabolic arc that is 10 meter high in the center and 30 meter wide at the bottom. Find the height of the arc 6 meter from the center on either sides. இதான் question. இப்போ question நம்ம diagrammatically புரிஞ்சுக்கலாமா? இது போல ஒரு parabolic arc இருக்கு. இது வந்து x axis, இது வந்து y axis, இது வந்து origin 0,0. இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட டோட்டல் ஹைட் கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் ஹைட் வந்து 10 மீட்டர். அப்புறம் இந்த விட்த்து கொடுத்துருக்காங்க, அது வந்து 30 மீட்டர். அப்போ எய்தர் சைடு இது ஒரு 15 மீட்டர், இது ஒரு 15 மீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க, அதாவது இந்த ஹைட் வந்து இங்கிருந்து 6 மீட்டர், சென்டர்லேருந்து 6 மீட்டர் அவையில் இருக்கும்போது இந்த வெர்டிக்கல் ஹைட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதாப்பா? அதே போல் இந்த சைடில் நீங்கள் 6 மீட்டர் அவை எடுத்தாலும் அதே டிஸ்டன்ஸாக வரும். நம்ம ஒன் சைடு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ மட்டும் இங்கேருந்து எவ்வளோ 6, கரெக்டா? அப்போது நான் எக்ஸ் வேல்யூ மட்டும் இங்கே கொடுக்க முடியும், ஆனால் ஒய் வேல்யூ எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. அதனால் இது வந்து நான் மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? அப்போ இந்த பாயிண்ட்டு சம் பின்னு எடுத்துக்கலாமா? பாயிண்ட்டு பி வந்து 6, மைனஸ் ஒய் அப்படின்னு எழுதலாம். புரியுதா? இப்போ இந்த பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா இந்த ஹைட் எவ்வளோ 10 மீட்டர், கரெக்டாக? அதாவது ஒய் வேல்யூ வந்து 10 மீட்டர், எக்ஸ் வேல்யூ பாருங்கள் 15 வரைக்கும் போதா? பாருங்கள், எக்ஸ் வேல்யூ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ 15. அப்போது 15, மைனஸ் 10 அப்படின்னு இந்த பாயிண்ட்டை எழுத முடியும். புரியுதா? அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் சம் நேம் கொடுத்துக்கலாம், ஏன்னு பேர் கொடுத்துக்கலாம். ஏ வந்து 15, மைனஸ் 10. புரியுதா? இந்த பக்கம் எடுத்திங்கன்னா இது மைனஸ் 15, மைனஸ் 10 அப்படின்னு வரும். சரி, இந்த பாயிண்ட்டும் நம்ம நேம் கொடுத்துக்கலாம், பீன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம சம்முக்கு வருவோம். parabolic arc that is 10 meter high in the center அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 30 meter wide at the bottom. இதெல்லாம் நம்ம குறிச்சாச்சு. இப்போ இது வந்து parabola open downwards, கரெக்டா? அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் parabola என்ன இருக்கும்? x ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. பாருங்கள், நல்லா கவனிங்க. parabola is on y axis, கரெக்டா? ஸோ y axis மேலேனா ஃபஸ்ட்டு y, அதுக்கப்புறம் டவுன்வர்ட்ஸ் இருக்கிறதுனால மைனஸ் சைடில் இருக்கிறதுனால மைனஸ் 4a. மீது என்ன எடுத்து விட்டுருக்கோம்? எக்ஸு. அப்போ எக்ஸு ஸ்கொயர் பண்ணி இந்த சைடில் வச்சுக்கோ. அவ்வளோதான், முடிஞ்சது. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் parabola. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு நோன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, 15, மைனஸ் 10. அப்போது அந்த ஏங்கிற பாயிண்ட்டு இந்த parabola நம்ம போடுறோம். ஏ என்ன? 15, மைனஸ் 10. இது எதுக்காகனா இந்த 4a வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 15 ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஒய்க்கு பதிலாக இல்லை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் 4a அப்படியே இருக்கட்டும், ஒய்க்கு பதிலாக மைனஸ் 10. புரியுதாப்பா? இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ 15 ஸ்கொயர் வந்து 225 ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 ஆகிடும். ப்ளஸ் 10 இன்ட்டு 4a. ஓகே, இப்போ 5 டேபிள் அடிச்சிடலாம். 2 5s are 10. இது 5 டேபிளில் 4 5s are 20, ஒரு 2 பேலன்ஸ் 2 போட்டோம்னா 25, 5 5s are 25. அப்போ 4a ஈக்குவல் டு 45/2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 4a கண்டுபிடிச்ச பிறகு திரும்பவும் அந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் parabola எப்படி கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே ஈக்குவல் டு மைனஸ் 4aக்கு பதிலாக 45/2 இன்ட்டு ஒய். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் parabola. நமக்கு என்ன வேணும்? இந்த ஒய் வேல்யூ வேணும், கரெக்டாக? இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டை இந்த parabola-குள்ளே கொடுக்க போகிறேன். பி என்ன? 6, மைனஸ் ஒய். அதாவது எக்ஸு ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூஸை நான் இதுக்குள்ளே கொடுக்க போகிறேன். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 45/2 அப்படியே இன்ட்டு ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய். அப்போ என்ன ஆகிடும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய் ஆகிடும். இந்த பக்கம் 36. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 45/2. நமக்கு இந்த ஒய் வேல்யூ தானே வேணும். அப்போ இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2/45
இன்ட்டு 36. இந்த ஃப்ராக்ஷன் இந்த சைடு கொண்டு வந்தால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஓகேவா? சரி, இப்போது 9 டேபிள் அடிச்சிடலாமா? 5 9s are 45, 4 9s are 36. அது போக y ஈக்குவல் டு 4 2s are 8/5. ஓகேவா? 8 5ஆல் டிவிஷன் பண்ணுறோம். 1 5 is 5, பேலன்ஸ் 3. ஒரு டெசிமல் வச்சுட்டு 0 போட்டோம்னா 6 5s are 30. அப்போ y ஈக்குவல் டு 1.6ன்னு கிடைக்குது. இப்போது நமக்கு இந்த y வேல்யூ தேவையில்லை. நமக்கு என்ன வேணும்னா இந்த ஹச்சை கண்டுபிடிக்கணும். ஹைட்டு புரியுதாப்பா? அப்போது இது டோட்டல் ஹைட் வந்து 10 மீட்டர். டயக்ராமை பாருங்கள். டோட்டல் ஹைட் வந்து 10 மீட்டர். இப்போ இங்கிருந்து இங்கே வரைக்குமா நம்ம கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸ் வந்து 1.6 மீட்டர். அப்போ 10லேருந்து இந்த 1.6ஐ நம்ம கழிச்சிட்டோம்னா இந்த ஹைட்டு நமக்கு கிடைச்சிரும். இந்த ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹச் ஈக்குவல் டு என்ன? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ ஹச் ஈக்குவல் டு 10 minus 1.6. ஓகே, 10லேருந்து 1.6ஐ கழிச்சிடலாம். இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிடலாம். அப்போ இங்கே 0 ஆகிடும். இது 9, இது 10. 10 minus 6 4 டெசிமல், 9 minus 1 8. அப்போது அந்த ஹைட் எவ்வளோ? ஹச் ஈக்குவல் டு 8.4 மீட்டர். இப்போ கொஷினில் இருக்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிடலாமா? ஹைட் ஆஃப் த ஆர்க் 6 மீட்டர் ஃப்ரம் த சென்டர் is equal to 8.4 meter. Okay, thank you students.